Hello students. So இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா Coulomb's law. ஸோ Coulomb's law பிஃபோர் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ நம்ம அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டது வந்து சார்ஜஸ் பற்றின நேச்சர், அதை பற்றின வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய லேர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது Coulomb's law. ஸோ Coulomb's law வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த லா எதை எக்ஸ்போஸ் பண்ணுது, எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரெண்டு சார்ஜ் கிட்ட கொண்டு வரப்போ இல்லை ஒரு சார்ஜை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் மேபி வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கலாம் இல்லை ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனா இருக்கலாம். அந்த ஃபோர்ஸோட நேச்சர் எப்படி இருக்க போகுதுன்றது தான் இந்த கூலும்ஸ் லா வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது, ரைட்? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ், மெயினா வந்து இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. அதாவது இந்த சிமிலர் வே லைக் வந்து ஒரு சார்ஜ் வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறப்பயுமே வந்து தட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்மளால வந்து கூலும்ஸ் லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ரைட்? ஸோ என்னன்னு பார்த்துடலாம். So this Coulomb's law states that the force of attraction or repulsion between 2 point charges is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க, force of attraction or repulsion அந்த force வந்து attractive நேச்சர்லயும் இருக்கலாம் இல்ல repulsive நேச்சர்லயும் இருக்கலாம். அந்த force between 2 point charges. So point charges என்ன, பாயிண்ட் அப்படின்னாலே ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். சார்ஜஸ் லைக் வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் மேக்னிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் தான் நம்ம பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்கிட்ட ஒரு 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. அந்த 2 பாயிண்ட் சார்ஜ் ஒரு டிஸ்டன்ஸ் செப்பரேஷனா நான் வைக்கிறேன், மேபி ஆர் அப்படின்ற செப்பரேஷனா நான் வைக்கிறேன் அப்படின்றப்போ தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி சார்ஜ், அதாவது அட்ராக்ஷனாவும் இருக்கலாம் இல்ல ரிப்பல்ஷனாவும் இருக்கலாம். ஸோ அதுக்கான ரிலேஷன் தான் கூலும்ஸ் லா நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இங்க Q1 Q2 அது சார்ஜஸ், அந்த டயக்ராம பாருங்க. ஸோ Q1 and Q2 அது சார்ஜஸ் which is placed with a distance of r. ஸோ ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆர் நம்ம எடுத்துக்கிட்டோம். So if I take this situation, Q1 Q2 தான் சார்ஜோட வேல்யூ அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி சார்ஜ் எப்படி எதெல்லாம் பார்க்கலாமா? ஸோ இங்க கவனிங்க. So the force is directly proportional to the product of the charges. Product என்ன? So product அப்படின்னா multiplication. So இந்த ரெண்டு சார்ஜோட மேக்னிடியூட மல்டிப்ளை பண்றோம். So Q1 and Q2 மல்டிப்ளை பண்றோம் and inversely proportional to the square of the distance between them. So inversely proportional to the square of this. ஏன் இந்த இன்வர்ஸ் ஸ்கொயரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த ஃபோர்ஸ் வேல்யூஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃப்ரெண்ட் வேல நம்ம படிக்கிறோம் இல்லையா, நிறைய வந்து டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்றோம், நிறைய குவான்டிட்டிஸ் டிஸ்கஸ் பண்றோம். எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின்லி வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸா இருக்கலாம், கூலும்ஸ் ஃபோர்ஸா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க வந்து ஃபோர்ஸோட வேல்யூ குறையும். ஸோ ஈவன் வந்து நீங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ 2 பிளானட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் அதை ஒன்னோட ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ குறையும். அங்கேயுமே வந்து ஸ்கொயர் ஆஃப் இட் இஸ் ரெடியூசிங் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் தான். கரெக்டா? ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்றோம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிபல்ஷன், அதாவது கூலும்ஸ் லா இஸ் ஈக்குவலன்ட் டு தி யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். ஸோ யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்ல பாத்தீங்கன்னா தி ஃபோர்ஸ் விச் இஸ் கிவன் பை தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை கேபிட்டல் G m1 m2 divided by t square. So இந்த G அப்படின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அண்ட் m1 m2 ஆர் தி மாஸ் ஆஃப் தி 2 பிளானட்ஸ். ஸோ மாஸ் ஆஃப் தி பிளானட்ஸ்ன்றதோட மாஸ் ஆஃப் தி 2 ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம எதுக்கு வேணாலுமே வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் கண்டுபிடிக்க முடியும். 2 ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த மாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் m1, இன்னொரு ஆப்ஜெக்டோட மாஸ் m2 அப்படின்னா, ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா the force of gravitation is proportional to the product of the masses m1 multiplied with m2 and inversely proportional to the square of the distance between them. ஸோ இப்போ இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா d அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஸ்கொயர்ல வந்து என்ன இருக்கும், என்னோட வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கும், ரைட்? ஸோ சின்ஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா என்னோட ஃபோர்ஸ் வந்து குறையும். கரெக்டா? இதுதான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிபல்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கேயுமே வந்து சார்ஜஸோட செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக என்னோட ஃபோர்ஸ் வேல்யூ குறையும். மேபி அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம் இல்லை ரிபல்ஷனாகவும் இருக்கலாம், அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் குறையும், ரைட்? ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் பண்ண நான் ஒரு கான்ஸ்டன்ட் கே யூஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் பதிலா ஐம் ஹேவிங் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 6.67 × 10⁻11. ஸோ இங்க வந்து அதே வேல்யூ வந்து இங்க இருக்குமானா இங்க வி ஹேவ் அ டிஃபரெண்ட் நேச்சர், ரைட்? ஸோ இங்க வந்து ஃபோர்ஸோட நேச்சர் வேற, இங்க ஃபோர்ஸ் நேச்சர் வேற. பட் அனலாகஸா பாக்குறப்போ இது ரெண்டுமே ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த சார்ஜஸ்க்கான ஈக்குவலன்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசஸ், ரைட்? ஸோ மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு சார்ஜ் ஆஃப் அ பாடி. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க வந்து நம்ம let us detailing expand this. So where k is a constant of proportionality in air or vacuum, k is equal to 1/4π∈0. So k க்கு ஒரு வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சிருக்காங்க. It is 1/4π∈0. and where epsilon is the permittivity of free space. என்ன சார் permittivity புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, permittivity அப்படின்றது என்னன்னா
பர்மிஷன் டு அலோ தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரெண்டு சார்ஜஸ் வந்து இங்க வைக்கிறீங்க அப்படின்னா, சார்ஜஸ் சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க போது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த நேச்சர், அந்த சரௌண்டிங் நேச்சர் எந்த அளவுக்கு பெர்மிட் பண்ணுது, அலோ பண்ணுது அப்படின்றது தான் இந்த பெர்மிட்டிவிட்டி. அதே மாதிரி மேக்னட்டிசம்ல வந்து வில் பி ஸ்டடிங் அபவுட் பெர்மியபிலிட்டி. ஸோ பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை, ரைட்? ஸோ அந்த நேச்சர், அந்த சரௌண்டிங் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அக்செப்ட் பண்ணுது, பெர்மிட் பண்ணுது அப்படின்றத வந்து பெர்மிட்டிவிட்டி, ரைட்? ஸோ இப்போ எப்சைலன் நாட், இது வந்து ஒரு சிம்பிள். எப்சைலன் நாட் எதை குறிக்குதுன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸை குறிக்குது, ரைட்? ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ்னா இன்னொரு வந்து வேக்கம், ஓகே? அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டலி இது பெர்மிட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.854 into 10⁻12 கூலும் ஸ்கொயர், நியூட்டன் இன்வர்ஸ் அண்ட் மீட்டர் ஸ்கொயர். எப்பயுமே இந்த மாதிரி யூனிட்ஸ் வரப்போ அதோட வேல்யூஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது யூனிட்ஸோட வேல்யூ நம்ம மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். ஸோ இட் வில் ஹெல்ப் மீ டு சால்வ் ஃபார் டைமென்ஷன், ரைட்? ஸோ இந்த இயர் 2022 நீட்ல பாத்தீங்கன்னா பெர்மியபிலிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்ம்லா கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து இந்த எப்சிலன் நாட்டோட டைமென்ஷனல் ஃபார்மா சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு யூனிட்ஸ் தெரியுது, கூலும் ஸ்கொயர், நியூட்டன் இன்வர்ஸ் அண்ட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை நான் வந்து டிஃப்ரெண்டா எழுதிக்கிறேன். ஸோ கூலும் ஸ்கொயர், நியூட்டன் இன்வர்ஸ் அப்படின்றது டினாமினேட்டருக்கு வந்துடும் நியூட்டன், அண்ட் மீட்டர் பவர் -2, ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் அதோட யூனிட் ஆக்சுவலி. ஸோ கூலும் ஸ்கொயர், அதாவது கூலும் வந்து டைரக்டா வந்து டிரைவ்ட் குவான்டிட்டியா இருக்கிறதுனால அது கூலும்ன்றது யூனிட் ஆஃப் சார்ஜ். ஸோ அது வந்து ஒரு டிரைவ்ட் குவான்டிட்டி. ஸோ அது இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து பிசிக்கல் குவான்டிட்டி எழுதுறப்ப நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ கரண்ட் இஸ் நத்திங் பட் சார்ஜ் per unit time. அப்போ சார்ஜ் கேன் பி ரிட்டன் as current multiplied with time. So current is a physical quantity, time is also a physical quantity. So ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம டைமென்ஷன் எழுதுறப்போ சார்ஜோட டைமென்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, கரண்ட்டுக்கு A, டைமுக்கு T. ஸோ ஏடின்னு வந்துடும். மற்றது எல்லாமே நம்மளுக்கு நியூட்டன் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், மீட்டர் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் தி டைமென்ஷன் ஃபார் லென்த். ஸோ இது நம்ம எழுதுறப்ப என்ன வரும்? கூலும்போட கூலும் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஏ டி பவர் ஸ்கொயர் டிவைடட் பை, இப்படி எழுதலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி a ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன். நியூட்டன் அப்படின்றது ஃபோர்ஸோட டைமென்ஷன், அதாவது யூனிட் இல்லையா? அப்போ அதுக்கான ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷன் நமக்கு தெரியும். இட் இஸ் எம்எல் டி பவர் -2 அண்ட் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. மீட்டர் வந்து ஒரு லென்த், ஸோ எல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ சால்வ் பண்றப்ப என்ன கிடைக்கும்? இந்த எம் மேலே போகுது, எல்லாமே வந்து நம்ம ஒரே சிங்கிள் லைன்ல எழுத போறோம். ஸோ எம் இன்வர்ஸ் எல் இருக்கு. ஸோ எல் இங்க வந்து எல் மல்டிப்ளைட் வித் எல் ஸ்கொயர் பிகம்ஸ் எல் கியூப். அது மேலே போகிறப்போ எல் பவர் -3 ஆயிடும். அண்ட் டி இங்க -2 இருக்கு. டி வந்து மேலே போகிறப்போ பிளஸ் ஆயிடும். ஸோ டி ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர், ஸோ டி பவர் 4. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் என்னோட பெர்மியபிலிட்டிக்கான, அதாவது பெர்மிட்டிவிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா, ரைட்? ஸோ பெர்மிட்டிவிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு புது புது ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறோமோ, புது புது ரிலேஷன்ஸ் படிக்கிறோமோ, அந்த இடத்துல அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேர்டன் இருக்காது. கண்டிப்பா இதெல்லாம் நம்ம எக்ஸாம்ஸ்ல வருது, நீட்ல கேட்டிருக்காங்க. ஸோ நீட்ல கேட்டது பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டி. அதையுமே நம்ம அந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்றப்போ நான் சொல்லுவேன். இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலி பாத்தீங்கன்னா இந்த பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ இங்க எழுதிருக்காங்க. இதையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறது பெட்டர், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த 1/4π எப்சிலான் வந்து சின்ஸ் இட்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ, எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூ இருக்கனால நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி போடுறப்போ யூல் பி கெட்டிங் த வேல்யூ ஆஃப் 9 × 10⁻9. ஸோ இந்த வேல்யூ மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூ, ஓகேவா? ஸோ 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2, ரைட்? ஸோ இது எதோட வேல்யூனா 1/4π எப்சிலான், அதான் 1/4π பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூல் பி கெட்டிங் 9 × 10⁻9, ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் 1 கூலும் ஆக்சுவலி. இதுல வந்து டெஃபினேஷன் வைஸா தெரிஞ்சுக்கோங்க. 1 கூலும் அப்படின்றது என்னன்னா, see when I try to substitute the charge value 1 and the distance of separation to be 1 meter. So 1 meter distanceல வைக்கிறேன். ரெண்டு சார்ஜோட வேல்யூமே பாத்தீங்கன்னா 1 கூலும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the force experienced will be, நம்ம அந்த வேல்யூஸ் மேல சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும்? the force experienced by the charges will be 9 × 10⁻9. ஏன்னா since எல்லா வேல்யூமே 1 இருக்கிறதுனால I'll have only this 9 × 10⁻9. So in the force, the definition படிச்சு பார்க்கலாமா? So 1 coulomb is defined as the quantity of charge which when placed at a distance of 1 meter in air or vacuum from an equal and a similar charge experience a repulsive force of 9 × 10⁻9. So repulsive force of 9 × 10⁻9. இதுக்கு பேர் தான் 1 coulomb சொல்றாங்க. இது டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர், ஓகே? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா if the charges are situated in a medium, இப்போ ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணிருந்தோம், சார்ஜஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல வச்சிருந்தோம். பட் இப்போ நான் வந்து ஒரு மீடியம்குள்ள கொண்டு வரேன். இந்த மீடியம் என்ன வேணா இருக்கலாம், மேபி ஏர் மீடியம், இல்ல ஒரு மைக்கா, என்ன மீடியம் வேணா இருக்கலாம், ரைட்? ஸோ அந்த மீடியம்குள்ள நான் கொண்டு வரப்போ அதோட பெர்மிட்டிவிட்டி நான் என்ன எடுத்துக்கிறேன், எப்சிலன் எடுத்துக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து எப்சிலன் நாட் எடுத்துக்கிட்டோம், இப்போ பெர்மிட்டிவிட்டி வந்து எப்சிலன் எடுத்துக்கிறோம், ஓகே? தென் தி மேக்னிட்யூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் இஸ் given by 1 அதாவது ஃபோர்ஸ் எஃப்எம் சஃபிக்ஸ் என்ன குறிக்குது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி சார்ஜஸ் இன் அ மீடியம், ரைட்? ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலன்
which is equals multiplied with q1 q2 divided by r square. Same expression தான், பட் போன கேஸ்ல எப்சிலான் நாட் போட்ட மாதிரி இந்த இடத்துல வெறும் எப்சிலன் மட்டும் போடும், ரைட்? ஸோ ஏன்னா எப்சிலன் இஸ் நத்திங் பட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம். ஸோ எப்சிலன் இஸ் நத்திங் பட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்றோம். ஸோ நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வேக்கம் அந்த ஃபோர்ஸையும் நம்ம ஃபோர்ஸ் இந்த மீடியமை டிவைட் பண்றப்போ மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஐ வில் பி கெட்டிங் எப்சிலன் டிவைட் பை எப்சிலன் அப்படின்ற ரிலேஷன் கிடைக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எப்சிலன் ஆருக்கு பேர் என்னது? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. relative permittivity, sorry, relative permittivity. ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் ரிலேட்டிங். அதாவது ரிலேட்டிவ் அப்படின்னாலே வந்து ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றது. என்னோட பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் வந்து என்னோட பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்கம் கூட நான் கம்பேர் பண்றதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ரைட்? ஸோ எப்பயுமே ரிலேட்டிவ் அப்படின்னாலே நினைச்சுக்கோங்க, இட் இஸ் கம்பேரிங் டூ குவான்டிட்டிஸ். இந்த இடத்துல எதை நான் கம்பேர் பண்றேன், என்னோட பெர்மிட்டிவிட்டியை வந்து என்னோட பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் கூட கம்பேர் பண்றேன். அதுக்கு பேர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எஃப் டிவைடட் பை எஃப்எம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் கான்செப்ட் தான். இது வந்து இதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபர்தரா நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறப்ப படிப்போம். இதுக்கு பேர் என்னன்னா டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸ்ல நிறைய ஈக்குவேஷன் நிறைய ரிலேஷன்ஸ் நம்ம படிப்போம். அதுல இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ். டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ல எஃப் பை எஃப்எம் அண்ட் எப்சிலன் பை எப்சிலன் நாட் அண்ட் ஈவன் வந்து கெப்பாசிட்டன்ஸ் சாப்டர் போறப்போ அங்க சில ரிலேஷன்ஸ் நம்ம படிப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சம் சால்வ் பண்றப்போ நியூமரிக்கல் சால்வ் பண்றப்போ யூஸ் பண்ணுவோம். அதனால இட்ஸ் பெட்டர் டு கீப் இன் மைண்ட், ரைட்? ஸோ இந்த ரேஷியோ ப்ராப்பரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்சிலன் பை எப்சிலன் நாட் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதே மாதிரி எஃப் பை எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை நான் சொன்ன மாதிரி they try to explain. So this epsilon by epsilon naught is nothing but the relative permittivity, okay, or a dielectric constant. நான் சொன்ன அதே வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. So this is called relative permittivity or dielectric constant of a medium, okay. And the epsilon r value for air or vacuum is 1. ஏன்னா இது வந்து லாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லி கண்டுபிடிக்கிறப்ப எப்சிலன் ஆர் வேல்யூ இஸ் ஃபார் an air or vacuum is 1 ன்னு சொல்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், எப்சிலன் will be equal to எப்சிலன். இந்த எப்சிலன் ஆரோட வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு அப்படின்னா எப்சிலன் which is equals to எப்சிலன் நாட் இருக்கும். So that is a factor, right? So and since Fm is equal to F divided by epsilon r, the force between the 2 point charges depends on the nature of the medium. இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. The force between the 2 point charges depends on the nature of the medium, right? So nature of the medium depend பண்ணி தான் the forces of repulsion or attraction இருக்க போகுது. ஏன்னா அந்த nature it's like since we are dealing with the supportive, அதாவது permittivity அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அந்த permittivity அப்படின்றது நான் என்ன சொன்னா permission to allow the electric field, இல்லையா? அப்போ அந்த மீடியம் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து நம்மளோட எண்ட் ஆஃப் திஸ் டாபிக், ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம கூலும்ஸ் லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தரா வந்து கூலும்ஸ் லாவோட வெக்டார் ஃபார்மை நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம், ஓகே.